இன்னைக்கு வீடியோவில் சிங்கிள் ஸ்டேஜ் ஹரிசாண்டல் ஸ்பிளிட் கேசிங் சென்ட்ரிஃபிகல் பம்போட மெயின்டெனன்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஏற்கனவே நம்ம சேனலில் சென்ட்ரிஃபிகல் பம்போட மெயின்டெனன்ஸ் பற்றி போட்டிருக்கோம். ஸோ அந்த சென்ட்ரிஃபிகல் பம்போட கோடு என்னென்னா APA 610 OH அப்படின்னு சொல்லுவாங்க, ஓவர்ஹங் பம்ப். அதோட மாடல் வந்து வேறு. அதில் வந்து பேரிங் வந்து டிரைவிங் அண்ட் பக்கமே கொடுத்துருப்பாங்க, அதாவது ஒரே பக்கம் வந்து கொடுத்துருப்பாங்க. இன்றைக்கி பார்க்கக்கூடிய பம்போட மாடல் வந்து APA 610 PP1. இதோட கோடு வந்து PP1 அப்படின்னு சொல்லுவாங்க. PP அப்படின்னா பிட்வீன் பேரிங் பம்ப். ஓகேங்களா, பிட்வீன் பேரிங் பம்ப்னா இப்போது இம்புலர் வந்து சென்டரில் இருக்கும், சைடில் வந்து பேரிங் இருக்கும், அதாவது ரெண்டு சைடுமே பேரிங் இருக்கும். ஓகேங்களா, அதான் பிட்வீன் பேரிங் பம்பு அப்படின்னு சொல்லுவாங்க. ஒன்று வந்து டிரைவிங் அண்ட் பேரிங் சொல்லுவாங்க, இன்னொன்று வந்து நான் டிரைவிங் அண்ட் பேரிங் சொல்லுவாங்க. இந்த டிரைவிங் அண்ட் பேரிங்கிறது வந்து இப்போ அந்த பம்பை ரொட்டேட் பண்ணக்கூடிய இப்போ மோட்ரு பக்கத்தில் இருக்கும். நான் டிரைவிங் அண்ட் பேரிங்கிறது அதுக்கும் ஆப்போசிட்டில் இருக்கும். ஓகேங்களா, இப்படி ரெண்டு பேரிங் கொடுத்துருப்பாங்க. இதோட டிசைனை வச்சு இது வந்து ஹரிசாண்டல் ஸ்பிளிட் கேசிங் பம்புன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, இது பிளான்ட்டில் வந்து எதுக்காக யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, இதை வந்து ஃபயர் வாட்டர் பம்புன்னு சொல்லுவாங்க. ஃபயர் வாட்டர் பம்ப் எதுக்காக அப்படின்னா, நம்ம பிளான்ட்டில் வந்து ஏதாவது ஒரு ஃபயர் ஆச்சு அப்படின்னா இந்த பம்பை ரன் ஆகி நம்ம வந்து வாட்டரை வந்து அந்த இடத்துக்கு கொண்டு போய் அந்த ஃபயரை அணைக்கிறதுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த பம்பு வந்து எமர்ஜென்சி சுச்சுவேஷனுக்கு இதை யூஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி அது மட்டும் இல்லாமல் இந்த பம்பை வந்து வீக்லி ட்ரையல் எடுப்பாங்க. வீக்லி ட்ரையல் வந்து ஆப்ரேஷன் டிபார்ட்மெண்ட் வந்து எடுப்பாங்க. நம்ம சைடில் வந்து நம்ம வந்து மானிட்டர் பண்ணிக்கலாம், ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு மானிட்டர் பண்ணிக்கலாம். ஸோ வீக்லி வந்து ட்ரையல் ரன் எடுப்பாங்க. மற்றபடி இந்த பம்ப் வந்து ஸ்டாண்ட் பையில் இருக்கும். ஓகேங்களா, ஸோ இவ்வளோ தான் அந்த பம்ப் பற்றி டீட்டெயிலு. இப்போ இந்த பம்பில் மெயின்டெனன்ஸ் என்னென்ன பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ மெயின்டெனன்ஸ் வந்து பொதுவாக 6 மந்த்லி அப்புறம் 1 இயர்லி பண்ணுவாங்க. சில கம்பெனியில் 3 மந்த்லியும் பண்ணுவாங்க. ஓகேங்களா, ஸோ 3 மந்த்லினா நார்மலாக க்ளீனிங் அந்த மாதிரி மட்டும் பண்ணுவாங்க, ஹவுஸ் கீப்பிங் அந்த மாதிரி ஜாப் மட்டும் பண்ணுவாங்க. அப்புறம் நார்மலாக விசுவல் இன்ஸ்பெக்ஷன்ஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா, ஸோ மற்றபடி நம்ம இந்த வீடியோவில் வந்து 1 இயர்லி மெயின்டெனன்ஸ் வந்து என்னென்னலாம் பண்ணுவாங்கன்னு பார்க்கலாம். நிறைய இன்டர்வியூஸில் வந்து இந்த மெயின்டெனன்ஸ் ப்ரொசீஜர் கேட்பாங்க. ஓகேங்களா, நீங்கள் ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ணும்போது என்னென்ன மெயின்டெனன்ஸ் பார்ப்பீங்க அப்படின்னு கேட்பாங்க. ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட் இந்த பம்பில் வந்து கப்ளிங் கார்டிலேருந்து ஆரம்பிக்கலாம். கப்ளிங் கார்டை வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு கப்ளிங்கோட கண்டிஷனை செக் பண்ணணும். கப்ளிங்கோட கண்டிஷனை செக் பண்ணிவிட்டு கப்ளிங்கில் வந்து க்ரீஸ் பண்ண வேண்டியது இருந்துச்சுன்னா கப்ளிங்கில் வந்து க்ரீஸ் கண்டிப்பாக பண்ணணும். ஓகேங்களா, க்ரீஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து நம்ம 2 பேரிங் கொடுத்துருப்பாங்க. ஏற்கனவே சொன்னோம், டிரைவிங் அண்ட் பேரிங், அப்புறம் நான் டிரைவிங் அண்ட் பேரிங். பேரிங்கில் வந்து மேலே வந்து நம்ம க்ரீஸ் அடிக்கிறதுக்காக அதில் வந்து நிப்பிள் கொடுத்துருப்பாங்க. கீழே வந்து அந்த ட்ரெயின் போர்ட்டு கொடுத்துருப்பாங்க. அந்த பழைய க்ரீஸ் எல்லாம் நம்ம வந்து வெளியே எடுக்கிறதுக்காக ட்ரெயின் போர்ட்டு கொடுத்துருப்பாங்க. க்ரீஸ் வந்து ஃபில் பண்ணும்போதே பழைய க்ரீஸ்லாம் வந்து வெளியே வந்துடும். ஓகேங்களா, 2 பேரிங்க்கு இதே மாதிரி நம்ம வந்து க்ரீஸ் பண்ணணும். அதுக்கப்புறமா கிளான் பேக்கிங் சீல் கொடுத்துருப்பாங்க. ஸோ நிறைய இடங்களில் வந்து மெக்கானிக்கல் சீல் கொடுத்துருப்பாங்க. இந்த டைப் ஆஃப் பம்பில் வந்து கிளான் பேக்கிங் சீல் தான் கொடுத்துருப்பாங்க. கிளான் பேக்கிங் சீலில் என்னெல்லாம் இருக்கும் அப்படின்னா, கிளான் காலர் நட்டு, அப்புறம் உள்ளே வந்து பேக்கிங் இருக்கும். பேக்கிங் வந்து எதால் ஆயிருக்கும் அப்படின்னா, அது வந்து பேக்கிங் வந்து ஒரு ஒயர் மாதிரி இருக்கும். அது வந்து PTFE மெட்டீரியல் இல்லைனா ஃபைபர், கார்பன் மெட்டீரியல், இந்த மாதிரி மெட்டீரியல்ஸில் ஆயிருக்கும். PTFE மெட்டீரியல் அப்படின்னா பாலி டெட்ரோ ஃப்ளோரோ எத்திலின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி மெட்டீரியல்ஸ் வந்து இருக்கும். ஓகேங்களா, ஸோ இதில் நம்ம என்னென்ன மெயின்டெனன்ஸ் பார்க்க போகிறோம் அப்படின்னா, இதில் வந்து லீக்கேஜ் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து செக் பண்ணணும். ஓகேங்களா, லீக்கேஜ் இருக்கான்னு செக் பண்ணணும். லீக்கேஜ் இருந்து அப்படின்னா இந்த கிளான் காலர் போல்டை வந்து டைட் பண்ணணும். ரொம்ப அதிகமாக டைட் பண்ணிடக்கூடாது. ஓகேங்களா, ரொம்ப அதிகமாக டைட் பண்ணால் இந்த கிளான் பேக்கிங்கான கூலிங் வாட்டர் வந்து கிடைக்காது. கூலிங் வாட்டர் கிடைக்காம இருக்கும்போது அந்த சீல் வந்து டேமேஜ் ஆயிரும். ஓகேங்களா, ஸோ ஒரு மினிமலாக தான் நம்ம வந்து டைட் பண்ணணும். பம்ப் ரன் ஆகும்போது இதில் வந்து லைட்டாக வந்து லீக்கேஜ் இருக்கும். அது வந்து கூலிங் பர்பஸ்க்காக. ஸோ அது ப்ராப்ளம் இல்லை. ஓகேங்களா, ரொம்ப லீக் வந்து இருக்கக்கூடாது, மினிமலாக வந்து லீக் இருக்கலாம். ஸோ இதே மாதிரி டிரைவிங் அண்ட் அப்புறம் நான் டிரைவிங் அண்ட் 2 இடத்துலையுமே வந்து இந்த சீல் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதை வந்து நம்ம டைட் பண்ணி அப்புறம் லூஸ் பண்ணி இதை வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, நெக்ஸ்ட் வந்து இதில் வந்து செக்ஷன் ஸ்ட்ரெயினர் இருக்கும். செக்ஷன் லைனில் அந்த ஸ்ட்ரெயினரை வந்து கலட்டி நம்ம வந்து க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃபிக்ஸ் பண்ணலாம். அப்புறம் அதே மாதிரி அந்த இடத்துல கேஸ்கெட் வந்துச்சு அப்படின்னா புது கேஸ்கெட் போடணும். அப்புறமா ஐசோலேஷன் வால்வ் கொடுத்துருப்பாங்க. செக்ஷன் டிஸ்சார்ஜில் வந்து ஐசோலேஷன் வால்வ் கொடுத்துருப்பாங்க.
இதில் வந்து சக்ஷன், டிஸ்சார்ஜ், அப்புறம் சர்க்குலேஷன் லைன். இதில் வந்து ஐசோலேஷன் வால்வ் கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து ஐசோலேஷன் வால்வ் வந்து க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம வந்து லூப்ரிகேஷன் பண்ணணும். லூப்ரிகேஷன்னா க்ரீஸ் பண்ணிக்கலாம். அப்புறமா இந்த பேரிங்கில் நம்ம க்ரீஸ் பண்ணலாம். பேரிங் அப்புறம் இந்த கப்ளிங்கில் க்ரீஸ் பண்ணும்போது நம்ம வந்து க்ரீஸ் வந்து N2 க்ரீஸ் யூஸ் பண்ணுறோம். ஓகேங்களா, N2 நம்ம ஆல்ரெடி நம்ம சேனலில் என்னென்ன கிரேடு க்ரீஸ் இருக்குது அப்படின்னு போட்டிருக்கோம். அதை பார்க்காதவங்க நம்ம சேனலில் போய் பாருங்கள். நம்ம வந்து N2 டைப் க்ரீஸ் வந்து பொதுவாக யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா, இந்த மாதிரி பம்ப்லலாம். நெக்ஸ்ட் வந்து பம்ப் கேஸிங்கை பார்க்கலாம். பம்ப் கேஸிங்கில் இருக்க போல்டோட கண்டிஷன்லாம் செக் பண்ணணும். ஏதாவது லூஸ்னஸ் இருக்குது அப்படின்னு செக் பண்ணலாம். பம்ப் கேஸிங்கில் ஏதாவது லீக் இருக்கான்னு செக் பண்ணலாம். உங்களா செக் பண்ணிவிட்டு பேஸ் போல்டு இருக்குல்ல, பேஸ் போல்டே வந்து செக் பண்ணணும், அதோட கண்டிஷன். அதுக்கப்புறம் விஷுவல் இன்ஸ்பெக்ஷன்ஸ் பண்ணணும். எல்லா பார்ட்ஸோட கண்டிஷன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு விஷுவல் இன்ஸ்பெக்ஷன் பண்ணணும். அப்புறம் ஃப்ளெக்சிபிள் ஜாயிண்ட் இருந்ததுன்னா அதையும் வந்து இன்ஸ்பெக்ஷன் பண்ணணும். இப்போ டேமேஜ் ஆகிற மாதிரி கண்டிஷனில் இருந்ததுன்னா அதை வந்து நோட் பண்ணிக்கிட்டு நம்ம வந்து ஃப்யூச்சர் மெயின்டெனன்ஸில் அதை வந்து சேஞ்ச் பண்ணணும். ஓகேங்களா, இதுதான் இந்த பம்பில் வந்து இயர்லி நம்ம பண்ணக்கூடிய மெயின்டெனன்ஸ். இது வந்து சிம்பிளாக இருக்கக்கூடிய பம்ப்னால மெயின்டெனன்ஸ் வந்து இவ்வளோ தான் வரும். ஓகேங்களா, ஸோ இன்டர்வியூவில் வந்து இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்பாங்க, என்னென்ன மெயின்டெனன்ஸ் பார்ப்பீங்கன்னு. ஸோ இந்த வீடியோவில் சொன்ன மாதிரி நீங்கள் சொல்லுங்கள், சொன்னாலே போதும், உங்களுக்கு ஒரு அட்வான்டேஜாக இருக்கும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.